Hi viewers, இது நம்ம Tech 7 சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பெடல் ஃபேன், அதாவது வந்து ஸ்டாண்ட் ஃபேன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாண்ட் ஃபேனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேன் பட்டன் ஆன் பண்ண உடனே ஹம்மிங் சவுண்டு மட்டும்தான் வருது, ரன்னிங் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம செக் பண்ணுறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேனை நம்ம ஆஃபில் வச்சுக்கிட்டு பிளேடை சுற்றி விட்டால் அங்கே நார்மலாக உங்களுக்கு ஸ்பீடாக ரொட்டேட் ஆகும். பட் இங்கே நான் ஆன் பண்ணிவிட்டு ரன்னிங் பண்ணுறேன், அப்போ ரொட்டேட் ஆக மாட்டேது. வெறும் ஹம்மிங் சவுண்ட் வச்சு ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த மாதிரி சுற்றுது. அந்த ப்ராப்ளம் தான் நம்ம வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம இப்போ ஃபேனுடைய பிளேடுடைய நெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். அது கிளாக் வைஸில் தான் உங்களுக்கு சுற்றுற மாதிரி இருக்கும். ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஆன்டி கிளாக் வைஸில் இந்த மெஸ்ஸை நீங்கள் கழட்டுற மாதிரி இருக்கும். கழட்டிட்டு பேக் டோரையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்கள்கிட்ட மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லாக் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணோடனே உள்ளே உங்களுக்கு ஒயரிங் கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிஃப்ரென்ஸ் கம்பெனியாக இருக்கிறதுனால வந்து ஒயரிங் கலெக்ஷன் வந்திருக்கு போல். உள்ள டைமர் வேறு கொடுத்துருக்காங்க. இந்த ஒயரிங்கை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணணும். அந்த இடத்துல ஸ்விங்குக்கு வந்து ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்கிறதுனால அந்த மாதிரி மாடலில் வந்திருக்கு. பட் இது உங்களுக்கு பேக் சைடில் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் எல்லாம் எல்லா ஃபேனுக்குமே ஒரே மெத்தட் தான் வரும், மோட்டர் எல்லாமே. இப்போ நம்ம அந்த டைமரை ரிமூவ் பண்ணிடலாம். ரெண்டு பக்கம் ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ அந்த டைமருடைய பாட்டமில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதாவது அது வந்து ஃபேனு பெண்டு கிட்ட கனெக்ஷன் ஆகிருக்கும். அந்த இது நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா ஃபேனுடைய ரொட்டேட்டிங் சிஸ்டம்காண்டி அந்த இது கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணி அந்த லிவரை நம்ம செப்பரேட் பண்ணி ஒயர் எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஒயரு நீங்கள் எந்தெந்த கலெக்ஷன் எந்தெந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி நல்லா பார்த்துக்குங்க. இல்லை ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. மொபைலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒயரிங்கை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த கேப்புடைய ஒயரை ரிமூவ் பண்ணியாச்சு. கெப்பாசிட்டரையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒயரிங்கை மட்டும் நல்லா நீங்கள் ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ மோட்டருக்கு மேலே இருக்க அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். 4 பக்கம் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த 4 பக்கமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ஷாஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் மாதிரி சென்டரில் வந்து ஒரு பீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மெட்டல் பீஸை வந்து அப்படி தட்டி நீங்கள் ரிமூவ் பண்ணாலே வந்துடும். ஷாஃப்ட்டுக்கு எந்த டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக ஷாஃப்ட் நல்லா தான் சுற்றுது. இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த ஷாஃப்ட்டுடைய கேப்பு, அதாவது வந்து அந்த மோட்ரு புஷ்ஷுடைய கேப்பு பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த இடத்துல மோட்ரு புஷ் ஒன்று உங்களுக்கு வரும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரெண்டு பக்கமே மோட்டர் புஷ் கொடுத்துருப்பாங்க. அது ஷேக்கிங் ஆகும் உங்களுக்கு. லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த ஷாஃப்ட்டை ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேக்கிங் தெரியும். இப்போ இதை நான் ஷேக் பண்ணி பார்க்குறேன். அது ஷேக் ஆகுது. வீடியோவில் ஷேக் ஆகுதா இல்லையான்னு சொல்லி தெரில பர்ஃபெக்டாக. பட் லைட்டாக ஷேக்கிங் இருக்கிறது வீடியோவில் லைட்டாக தெரியுது. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இல்லையா அந்த புஷ்ஷுக்கிட்ட வந்து உங்களுக்கு லைட்டாக கேப் இருக்குது, அதை அப்சர்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம மோட்டர் புஷ்ஷை ரிமூவ் பண்ணிடுறதுக்கு வந்து ஃபுல்லாக மோட்டர் கவரை நீங்கள் கழட்டி தான் ஆகணும். இப்போ நான் அந்த டைமர் ஃபிக்ஸ் பண்ணி இந்த கிளாம்பை கழட்டுறேன். இப்போ மோட்டருடைய ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பக்கம் ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஸ்க்ரூஸுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நம்ம மோட்டருடைய 4 ஸ்க்ரூஸும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அந்த பெண்டு கிட்ட வந்து உங்களுக்கு மோட்ரு கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்க ஸ்க்ரூ தெரியும். அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி மோட்டரை செப்பரேட்டாக எடுத்துருங்க. இந்த மாதிரி தான் கழட்டி அதை ரிமூவ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்துடும். அப்போ தான் உங்களுக்கு கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் மோட்டரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி ஒன்றும் அவசியம் இல்லை. முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்க கேப் மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணி ஷாஃப்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஷாஃப்ட்டில் இருக்க அந்த வாஷரெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஷாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு பிளாக் ஆகி அந்த ஆயிலெல்லாம் ஃபுல்லு டார்க்காகி இருக்குது. அந்த ஆயிலை நம்ம ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது ஷாஃப்ட்டில் எதுனாச்சும் டேமேஜ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அந்த ஷாஃப்ட்டில் உங்களுக்கு லைன் அந்த மாதிரி ப்ளே எதுனாச்சும் வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு லைன் விழுந்திருக்கும் புஷ்ஷில் இருந்து.
ஏன்னா புஷ் ரொம்ப ஹோல் பெருசாகி ரன்னிங் ஆகிறப்போ உங்களுக்கு ஷாஃப்ட்டு தேயும், ரொம்ப தேஞ்சு அது வந்து அந்த இடத்துல ப்ளே இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், அப்சர்வ் பண்ணி. ஃப்ரண்ட்டில் இருக்குது, பட் அந்த அளவுக்கு ஒன்றும் அப்சர்வ் தெரியல. பேக்கில் சுத்தமாக இல்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் மெயிலை வச்சு அந்த இடத்துல நெகத்தை வச்சு நீங்கள் கீறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் இருக்கும். ஸ்டெப்பை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் அந்த அளவுக்கு இல்லாதனால நான் இந்த ஃப்ரண்ட்டோட மோட்டர் கவர் எடுக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு எதுனாச்சும் அடிஷ்னலாக ஃபேனுடைய ஷாஃப்ட் இருந்துச்சுன்னா எடுத்து புதுசாக அதை வச்சு செக் பண்ணி பாருங்கள். பட் ப்ளே இருக்கிறது நல்லாவே தெரியுது, உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். பழசு போட்டிங்கனாலும் உங்களுக்கு ப்ளே இருக்க தான் செய்யும், பட் அந்த அளவுக்கு இருக்காது. இது புதுசு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது, பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த புஷ்ஷுடைய கவர் ரிமூவ் பண்ணிடலாம். எதுனாச்சும் உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு லைட்டாக நீங்கள் தட்டினாலே போதும், 4 பக்கம் இருக்க கிளாம்ப் வந்து ரிலீஸ் ஆயிரும். உங்களுக்கு லைட்டாக கிளாம்ப் லூஸ் ஆகிடுச்சுனால ஃப்ரண்ட்டில் மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா, நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க மோட்ரு புஷ்ஷோடைய கவர் உங்களுக்கு வந்துடும். எல்லா பக்கம் 4 பக்கமே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. வெறும் 3 பக்கம் எடுத்திங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு லூஸ் கிடச்சிச்சின்னா லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். மோட்ரு புஷ் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் போட்டிருக்காங்க. சேம் நம்மளும் ஸ்டீலே எடுத்து ஸ்டீல் போட்டுடலாம். பழைய ஷாஃப்ட்டில் வந்து மோட்ரு புஷ்ஷை செட் பண்ணி பாருங்கள், ப்ளே இருக்கா இல்லையான்னு. ஏன்னா ஷாஃப்ட்டில் டேமேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ளே இருக்கும். இது பார்த்திங்கன்னா தெரியும், பட் அந்தளவுக்கு ப்ளே இல்லை. போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக தான் சுற்றுது. இந்த மோட்ரு புஷ்ஷை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சேம் எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி தான் ரீஃபிக்ஸிங் பண்ணுறது. நம்ம இப்போ எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி வந்து கிளாம்பை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி நீங்கள் வச்சு அந்த இடத்துல ரெண்டு பக்கம் நம்ம 4 பக்கம் கழட்டின மாதிரி இருக்கும். பட் நம்ம 3 பக்கம் தான் ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கோம். எதனாச்சும் பீஸ் வச்சு மெட்டல் பீஸ் அந்த மாதிரி வச்சு அந்த இடத்துல அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக லாக் ஆகிரும் மோட்ரு புஷ்ஷுடைய கவரு. இந்த மாதிரி தான் நீங்கள் அடிச்சிங்கனாலே அது லாக் ஆகிரும். இப்போ நம்ம மோட்ரு புஷ்ஷை ஃபிட் பண்ணியாச்சு. கவரில் எதுனாச்சும் டேமேஜஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. டேமேஜ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மோட்ரு கரெக்டாக லாக் ஆகாது. இப்போ ஷாஃப்ட்டில் கழட்டின வாஷரெல்லாம் மறுபடியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். க்ரீஸ் இருந்துச்சுன்னா க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை ஆயில் இருந்துச்சுனால ஆயில் அப்ளை பண்ணிங்க. க்ரீஸ் வந்து கம்பெனி க்ரீஸ் அப்ளை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா ரிட்டன் வந்து ப்ராப்ளம் ஆகாது மோட்ரு புஷ் அந்த மாதிரி. இல்லாட்டி மோட்ரு புஷ்ஷும் உங்களுக்கு ஜாம் ஆகும். ஃபேன் வெறும் ஹம்மிங் சவுண்ட் மட்டும் தான் வரும். இப்போ லைட்டாக ரொட்டேட் ஆச்சு, ஹம்மிங் சவுண்ட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஹெவியாக வரும். அப்போ ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகாது. இப்போ ஷாஃப்ட்டு சின்னதாக தெரியுறது வந்து உள்ள பேக் சைடு வரும், பெருசாக தெரியுறது வந்து ஃப்ரண்ட்டில் வரும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு ரன்னிங் ஆகும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்லேயும் நல்லா க்ரீஸ் தடவிடலாம். க்ரீஸ் தடவியாச்சு. அதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப ஒயரிங் வந்து பேக் சைடு மேலே வரணும், அந்த லிவர் வந்து கீழே போகணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இல்லாட்டி நீங்கள் ரிட்டன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கழட்டுற மாதிரி இருக்கும். ஒயரிங் எப்போயுமே பேக் சைடு மேலே டாப்பில் வரும், லிவர் வந்து கீழே ஃப்ரண்ட்டில் வரும். நீங்கள் மோட்ரு புஷ்ஷை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூஸ் இருக்கும். அப்படி டைட் இருந்துச்சுன்னா 2 பக்கமும் ஹேமரை வச்சு சுற்றியில் வச்சு தட்டினீங்கன்னா உங்களுக்கு லூஸ் கொடுக்கும். ரொம்ப தட்டக்கூடாது, லைட்டாக தட்டணும். இப்போ 2 ஸ்க்ரூ மட்டும் போட்டுட்டு நம்ம ஒரு ரன்னிங் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம 2 ஸ்க்ரூவையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒயரிங் கலெக்ஷன் எந்த மாதிரி கழட்டணுமோ சேம் அதே மெத்தடில் கொடுத்துடலாம்.
இப்போ நம்ம எல்லா ஒயரிங் கலெக்ஷனும் கொடுத்தாச்சு. ஒரு தடவை ஒயரிங் வந்து டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து செக் பண்ணிடலாம். பாருங்கள், போட்டோடனே சடன் பிக்கப் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு இருக்குன்னு சொல்லி பார்த்தாலே தெரியும். வீடியோவில் உங்கள் ரொட்டேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ரன்னிங் ஆகிறப்ப வந்து உங்களுக்கு கிளாக் வைஸில் இருக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ் இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஓடும். கிளாக் வைஸ் ஓடுதான்னு சொல்லி நல்லா ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஏன்னா கெப்பாசிட்டரில் வந்து நீங்கள் கலெக்ஷன் ராங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் ஓடும். அது இது வந்து மறுபடியும் அந்த கெப்பாசிட்டருடைய லைனை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கிளாக் வைஸில் ஓடும். இப்போ நம்ம ரன்னிங் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணியாச்சு. இப்போ எல்லா ஒயருக்குமே டேப் போட்டுடலாம். இப்போ நம்ம டேப் போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருந்த 2 ஸ்க்ரூவையுமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த ஷாஃப்ட்லேருந்து கழட்டினா அந்த பீஸையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சென்டரில் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து டைமர் எப்படி கழட்டினோமோ சேம் அதே மாதிரி தான். இப்போ பாட்டம் 1 2 3 சுவிட்ச் பாக்ஸை நம்ம வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி போட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லூஸாகவே இருக்கும். அந்த இடத்துல நெட்டு போட்டு டைட் பண்ணிடுங்க. நீங்கள் மேலே நீங்கள் மோட்டரை ரிட்டன் இழுத்தாலும் அது வரக்கூடாது. அந்தளவுக்கு டைட்டிங் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறது ரொட்டேட் ரிவர். அந்த ரொட்டேட் ரிவர் வந்து பார்த்து நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இல்லாட்டி ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் டைட் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும், இல்லாட்டி ரொட்டேட் ஆகாது. அடுத்து ஃப்ரண்டில் இருக்க கவரை போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் கவர் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே கரெக்டாக அந்த இடத்துல 4 பக்கம் இருக்கிறதும் லாக் ஆயிரும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4 பக்கம் இருக்குமே லாக் ஆயிரும். இப்போ பாட்டம் மிஸ்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த புஷ்ஷை தான் நம்ம ரிமூவ் பண்ணி ரீஃபிக்ஸிங் பண்ணியிருக்கிறது. வேறு புஷ்ஷு பார்த்திங்கனாலே தெரியும். இது ஸ்டீல் புஷ் தான் போட்டிருக்காங்க. நல்லா பார்த்திங்கனாலே உங்களுக்கு வீடியோவில் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு எதுனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.